நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்ப வந்திருக்கக்கூடிய ஸ்டேட் கேரளாங்க. இங்க இருக்கிற ஹரிப்பாட் அப்படிங்கிற ஊர்ல தாங்க நாம இப்ப இருக்கோம். இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள டேங்க்குங்க இது. இந்த கஸ்டமர் ப்ரொஃபஸருங்க. இவர் பயோ டேங்கை பத்தி கிளியரா ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பயணியர் பயோ டேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தாங்க நமக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. உடனே நம்ம கேரளா சைட் இன்ஜினியர் அவங்க இடத்துக்கு ப்ரீ விசிட் பண்ணிட்டு எந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கிளியர் மேப் எல்லாம் அவங்க கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுபடியே இவங்க குழியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ மரங்கள் இருக்குது பாருங்கள். இந்த மரங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் காங்க்ரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டுனீங்கனாலும் சரி, இல்லை பயோ டேங்கே பார்த்தீங்கன்னா காங்க்ரீட்லேயே இருக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல்லையும் இருக்குது, அதே மாதிரி பிவிசிலையும் இருக்குது. இதில் எதை வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வந்துருங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், அதனோட வேர்கள் பக்கத்தில் வந்துச்சுன்னா கூட அதை ஆப்போசிட் டைரக்ஷன் தான் தள்ளிவிடுமே வழிய இந்த டேங்குக்குள்ளே இந்த வேர்கள் இறங்காதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். அதாவது இந்த டேங்க் இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. அதனால் இந்த டேங்க்லேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ, இந்த டேங்க் துருப்பிடிக்கிறதோ, இதிலிருந்து லீக்கேஜ் ஆகிறதோ, இல்லை வெளியே எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராதுங்க. அதே மாதிரி இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், உள்ள 5 அறைகள் கொடுத்துருப்போம். இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற இனாக்குலம்ங்கிற பாக்டீரியா மூலியமாக முழுவதுமாக செரிமானமாகி வெளியே வர தண்ணியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணி அவ்வளோ சுத்திகரித்து வெளியே வருங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழேயோ போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல பின்னாடியே அக்ரிலேண்ட் இவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த தண்ணியை அதில் நம்ம பாய்ச்சிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட வாழ்நாள் முழுவதும் செலவும் பண்ண தேவையில்லைங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. அதே மாதிரி உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. வீடு, காலேஜ், அப்பார்ட்மெண்ட், ஃபேக்ட்ரின்னு எல்லா இடத்துக்கும் இந்த டேங்கை இந்தியா ஃபுல்லாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.